என் இனிய உறவுகளை, நாம் இன்று காண இருப்பது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை பற்றியும் அந்த கோயில்களின் சிறப்புகளை பற்றியும் இந்த காணொளியில் பார்ப்போம். நான் ஏற்கனவே இதே சேனலில் முதலில் ஒரு காணொளி போட்டுள்ளேன். அந்த காணொளியை பார்த்துவிட்டு இந்த காணொளியை பார்க்குமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காணொளி பகுதி 2. உலகில் நீதி அநீதிக்கு இடமளிக்கும் போது மீண்டும் ஒரு முறை நீதியை நிலைநாட்ட நான் பூமியில் இறங்கி அங்கே பிறப்பேன். இது அம்மாவின் நீதியை நிலைநாட்டும் சத்திய வாக்கியமாகும். அம்மா அவர்கள் 1941ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பிறந்தவர் ஆவார். மேல்மருவத்தூர் கிராமத்தில் திருமதி மீனாட்சி அம்மாள் மற்றும் ஸ்ரீ கோபால நாயக்கர் அவர்களுக்கு 2வது குழந்தையாகவும் ஒரு புனிதமான அவதாரமுள்ள சக்திமிக்க ஒரு குழந்தையாக இவர் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது. அம்மா அவர்கள் 16 குணங்களையும் கொண்டு உச்சநிலை சக்தியை பெற்றவர் என்றும் கருதப்படுகிறது. அவதாரம் என்ற சொல் உலகில் நீதியை மீண்டும் நிலைநாட்டவும், மனித இனத்தை அழியாமல் பாதுகாக்கவும், கடவுளின் ஆன்மீக மண்டலத்தில் இருந்து மனித வடிவில் பூமிக்கு இறங்கிய ஒருவரை குறிக்கிறது. அன்னை ஆதிபராசக்தி தனது எல்லையற்ற அருளால் தன்னை ஒரு சிறந்த முன்மாதிரியாக கொண்ட இந்த பூலோகத்திற்கு வந்து நல்லொழுக்கங்களை மீண்டும் நிலைநிறுத்தவும், மக்களிடையே ஆன்மீகத்தை புகுத்தவும் ஸ்ரீ மனித ரூபம் எடுத்ததுதான் ஐயா அடிகளார் ஆவார். இவருக்கு சிறு வயதில் இருந்தே இவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இவர் இயற்கையிலேயே சக்தி மிக்கவர் என்பதை காட்டும் சில அறிகுறிகளும் இவருக்கு தென்பட்டன. இந்திய பாரம்பரியத்தில் பாம்பு ஒரு தெய்வீகத்தின் பிரதிநிதியாக இன்றும் கருதப்பட்டு வருகின்றன. அம்மா அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது இவருடைய பெற்றோர்கள் மீனாட்சி அம்மாள் அவர்களும் கோபால் நாயக்கர் அவர்களும் இவரிடத்தில் இயற்கையிலேயே சில தெய்வீக சக்தி இருப்பதையும் சில ஆதாரங்களுடன் கண்டறிந்தனர். ஆனால் விரைவில் பல சான்றுகள் அருள்மிகு ஸ்ரீ அன்னை ஆதிபராசக்தியின் தெய்வீக அவதாரத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்தின. ஒரு நாள் அம்மா அவர்கள் சிறு வயதில் வெளியே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை சுற்றி ஒரு ராஜநாகம் சுற்றி கொண்டிருந்தது. அவருடைய தாயார் மீனாட்சி அம்மாவும் அதை கண்டு மிகவும் திகைத்து பயந்து போனார். உடனே சத்தமிட்டு அங்கிருந்தவர்கள் எல்லோரையும் அழைத்தார். அப்பொழுது வெளியே சென்று கொண்டிருந்த திரு நாயக்கர் அவர்களும், அதாவது கோபால் நாயக்கர் அவர்களும் ஓடி வந்து இந்த காட்சியை கண்டு திகைத்து போனார்கள். உடனே அங்கு இருந்த அக்கம் பக்கத்தினர் கொம்புகளை எடுத்து வந்து அந்த பாம்பை அடித்து கொள்ள முயற்சி செய்தனர். ஆனாலும் கோபால் நாயக்கர் அவர்கள் அந்த பாம்பை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மனதார அம்மா என்று சொல்லி அவர் தங்களுடைய குழந்தை, அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய உண்மையான பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். உடனே அந்த பிரார்த்தனைக்கு செவி கொடுத்த அந்த பாம்பும், மேலும் அவர் இந்த பாம்பை தன்னுடைய மகன் மேல் இருப்பதை உணராமல் தன் மகனுடன் விளையாடுவதை போல அவர் கண்டார். உடனே அந்த பாம்பும் அந்த நாயக்கருடைய முழுமையான பிரார்த்தனையும் திரு கோபால நாயக்கர் அவர்களுடைய முழுமையான பிரார்த்தனையிலையும் அம்மா அவர்களுடன் முழுமையாக விளையாடிய சந்தோஷத்திலையும் அந்த பாம்பு திருப்தி அடைந்ததாக தோன்றியதற்கு பின்னர் அந்த பகுதியை விட்டு, அதாவது அம்மா அவர்களுடைய இடத்தை விட்டு வெளியேறி விட்டது. ஸ்ரீ கோபால நாயக்கர் ஐயா அவர்களின் வீட்டு முன்பு ஒரு மாரியம்மன் கோயில் உள்ளது. அந்த கோயிலுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை மிகவும் பிரசித்தமாக பெற்ற ஒரு விழா நடக்கும். அப்பொழுது அங்கே உற்சவம் நடத்துவார்கள். ஒரு முறை அந்த கோயிலுக்கு விழா கொண்டாடி கொண்டிருந்த பொழுது பள்ளிக்கு செல்லும் சிறுவனாக இருந்த அம்மா அவர்களை அந்த தெய்வீக சக்தி ஆட்கொண்டது. மகனே என்ற ஒரு பெரிய சத்தம் தோன்றியது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சிறுவன் குழப்பமடைந்து பயந்து போய் தன் தந்தை நோக்கி ஓடி சென்றான். அப்பொழுது
பெரியவராக இருந்த கோபால் நாயக்கர் அவர்கள் தெய்வீக சக்தியை உணர்வதற்கான திறன் எதுவும் இல்லாமல் ஒரு அப்பாவியாக இருந்தார். அவரும் மிகுந்த அச்சத்தில் குழம்பி இருந்தார். அதன் பிறகு கோபால் நாயக்கர் அவர்கள் மெதுவாக தன்னை சுதாரித்து கொண்டு தெய்வம் தம்மிடம் பேசுவதை மெதுவாக உணர்ந்து அந்த தெய்வத்தின் சொல்லிற்கு செவி கொடுத்து மரியாதையுடனும் மிகவும் பணியுடனும் பயபக்தியுடனும் அவற்றை கேட்கத் தொடங்கினார். அந்த புனிதமான வார்த்தை என்ன என்றால், உங்கள் மகன் மூலம் நான் மக்களின் துயரத்தை துடைப்பேன். உமது மகனை எனது வாகனமாக கொண்டு மக்களை தெய்வீக வார்த்தைகளால் ஆசிர்வதிப்பேன். இவ்வாறு அந்த வார்த்தையை அங்கிருந்த மக்களும் திரு நாயக்கர் அவர்களும் கேட்டனர்கள். உடனடியாக அவர்கள் அனைவரும் அந்த குழந்தையை நோக்கி வணங்கத் தொடங்கினார்கள். அந்த குழந்தைதான் பிற்காலத்தில் பெரியவராக வளர்ந்த அம்மா என்று நாம் இன்றும் அழைத்து கொண்டிருக்கின்றோம். அவர் எப்பொழுதும் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் இன்று தம்மை விட்டு வெளியில் சென்று விட்டதாக நாம் கருதுகிறோம். இல்லை, முழுமையாக யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அவர் காட்சி அளிப்பார். அம்மா அவர்கள் எங்கும் செல்லவில்லை, அந்த புனித தளத்திலேயே நிலைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மட்டுமே இல்லை, என்றும் நிலைத்து கொண்டே இருப்பார். அவர் வேற ஒரு அவதாரத்திலும் நமக்கு காட்சி அளிப்பார். ஆகவே மக்களாகிய நாம் அனைவரும் முழுமையாக முழு மனதோடு உண்மையான நம்பிக்கையோடு ஆழ்மனதின் நம்பிக்கையோடு அங்கு சென்று வணங்கினால் அம்மா அவர்களின் காட்சி கண்டிப்பாக கிடைக்கும், முழுமையாக கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும். இவருடைய தந்தையும் அங்குள்ள பகுதி மக்களும் அந்த வார்த்தைகளை கேட்டு திகைத்து போய் நின்றனர். பிறகு கோபாநாயக்கர் அவர்கள் தன் மகனுடைய இளம் பருவத்தில் அவருடைய கல்வி என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும் என்று மிகவும் பயந்து போனார். பிறகு அவருடைய கல்வி என்பது கல்வி மட்டுமல்ல, அவருக்கு ஞானத்தையே நான் போதிப்பேன் என்று ஒரு சொல் கேட்டது. இதனை தொடர்ந்து அந்த கோயில் அருகே வைக்கப்பட்டிருந்த ஒரு பித்தளை தட்டை எடுத்து அவற்றை ஒன்றாக மடித்து விட்டார். அதை கண்ட அந்த மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த இளமை சிறுவனுக்கு இந்த அளவுக்கு ஆற்றல் எப்படி வந்தது என்று மிகவும் திகைத்து போனார்கள். அந்த சிறுவனுக்கு அன்று வந்த சக்தி தான் மேலும் பெருகி இன்று அம்மா அவர்கள் மிக தெய்வீக உச்சபட்ச நிலைக்கு சென்று விட்டார். இன்றும் அவருடைய புகழ் நிலைத்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கோயிலை இன்று அவர்களுடைய வாரிசுகளாக 2 பிள்ளைகள் கவனித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களும் என்ற சக்தியை பெற்று நிச்சயம் மக்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் என்பதில் ஐயமே இல்லை. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் நீங்களும் வாருங்கள், வந்து அம்மா அவர்கள் ஆசையையும் அருள்மிகு ஆதிபராசக்தி அன்னை அவர்களுடைய சக்தியையும் பெற்று செல்லுமாறு தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். பை மோட்டோ ஆப் இது பொருட்களை ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்துக்கொண்டு இதன் மூலம் நீங்கள் பொருட்களை ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.